ஏனுங்க உங்களை கூப்பிடாம பாருங்க. மாப்பிள சௌக்கியமா? என்னையா? உங்களதான் மாப்பிள. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வீட்டுல தங்கச்சியில் நல்லா இருக்கா? பெரியமா பெரியமா கேட்டதை சொல்லுங்க மாப்பிள. ஆமா உங்களுக்கு நான் வர்றேன், கரும்போட வர்றேன் மாப்பிள. பொங்கல் செலவுக்கு பணம் வேணும்னா தந்தி அடிங்க, மணி ஆர்டர்ல அனுப்புறேன். ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா பைட்டர். இப்ப ஒரு நடிகருக்கு பிறந்த நாள் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க. நடிகரோட நல்ல படத்தை தியேட்டர்ல போடுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது அந்த ஃபேன்ஸுக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு அந்த படத்தோட அந்த நடிகரோட ஒரு மேஷப் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மேஷப்பா ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் குட் பேட் அக்லி படம். குட் பேட் அக்லி அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல தெரியுமா, நல்லது கெட்டது, கெட்டது அசிங்கம், அசிங்கம். இதுல 3வது அந்த படம். இந்த படத்தை யாரு நடிச்சிருக்கா? ரெட் டிராகன் ஏகே அஜித் குமார் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட. அதாவது இந்த ஊர்ல எல்லாம் கதம்ப சோறுன்னு ஊட்டுவாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அழகா கூட்டு உட்கார வச்சு இந்த குட் பேட் அக்லி படத்தை கூட்டு போயிடுவாங்க. சொல்லாதீங்கடா, படம் சொல்லி வச்சிருக்கானுங்க, இவருதான் போய் ஜான்விக்க காப்பாத்தினாரு, லைஃப்ல மறக்க மாட்டேன் கிழிஞ்சு போச்சு. மணி ஈஸ்ட்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, அதுல ப்ரொஃபசர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, அதுவும் பயங்கரமானது. அப்புறம் டாங்லின்னு ஒரு கொரியன் தான், அவர் நம்ம அவங்க ஊர்ல சூப்பர் ஸ்டார். ஆமா, கார்ட்டூன்ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அஜித் தான் கூட்டி போய் அவங்க ஊர்லாம் பழக்க வச்சிருக்காருன்ற மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டான். பாம்பேல தன்னோட தம்பியோட உயிரை காப்பாத்தின ஏகேவை பார்க்க கொரியன் டான் ஏகேவை கொரியாவுக்கு இன்வைட் பண்ணாரு. டாங்லியோட ஒரு அசைன்மெண்ட்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். 8 மாசம் ஏகே ஜெயில இருந்தாரு. அங்க அவரோட ஒரே செல்ல இருந்தவன் தான் ஒரு மிகப்பெரிய ஹைஸ்டோட குரூப் ஹெட் ப்ரொஃபசர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது இவங்க தைரியம், அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பார்க்க மாட்டானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு ரொம்ப பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா சிரிச்சிருவாங்க கண்டிப்பா. இவ்வளவுயா இந்த சொட்டப்பலுக்கு கொள்ளை அடிக்க பிளான் போட்டு தந்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வாங்கிட்டு போனா. ஆனா அதை விடு, இவனை எடுத்துக்க, பாக்கத்தான் ஆம்பளை. இவன் தம்பியை நான் தான் காப்பாத்தினேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல. நிறைய பேர் கொள்றதுக்கு வராங்க, சொன்னியா, நான் என்ன காப்பாத்தினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பயலுங்க. இந்த ஆதிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது தலை ஃபேன்ஸ் எல்லாம் இழுத்துட்டு உட்கார வச்சு ஒரு கதம்ப சோறு மாதிரி ஊட்டி இருக்காரு. பாவம் அந்த பக்கம் தூங்கிட்டாங்க. இந்த குட் பேட் அக்லியோட பிளஸ் மைனஸ் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பிளஸ் கொஞ்சம் தான் டக்குன்னு பார்த்தலாம். ஆமா, அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல இருக்கு, ஒன்லைன் கூட இல்லாம ஒரு படம் இருக்காது. இருக்கு குட் பேட் அக்லி. அதாவது ஃபேன் பாய் சம்பவம் கேள்விதான் போட்டிருக்கோம். ஏன் ஃபேன் பாய் சம்பவம் நான் பார்த்து, லோகேஷ் விக்ரம் வச்சு எடுக்கலையா, கமல் வச்சு எடுக்கலையா, மெர்சல்ல விஜய் வச்சு எடுக்கலையா, அட்லி பேட்டையில ரஜினி வச்சு எடுக்கலையா, அதெல்லாம் கதையில அந்த ஆக்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுல அந்த ஆக்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கதையை ஒத்து பாக்குற தேடுற கால எங்கடா கதையை காண அப்படின்னு தேடிட்டு இருக்கு. எங்கடா கதை எங்க இருக்கு, வரமாட்டீங்க தலைவலிதான் வந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா தெரியுமா, படம் எல்லாம் ஓகே, படம் எல்லாத்தையும் விடு, இவர் கதைன்னு ஒண்ணு போய் சொல்லியிருப்பாரு அஜித் கிட்ட. என்னத்த சொல்லியிருப்பாரு, அதாவதுங்க நீங்க வரீங்க சார், அங்க ஒரு பாட்டு போடுறோம், அப்புறம் போறீங்க சார், அங்க ஒரு பாட்டு போடுறோம், அப்புறமேட்டுக்கு இந்த படத்துல இப்படி பண்ணிருப்பீங்களா, அந்த மாதிரி இல்ல அதையே பண்ண போறோம். நீங்க வாலில ஒண்ணு பண்ணிருக்கீங்களா, ஆமா அந்த மாதிரி அதுல பண்ணுமா, இல்ல நீங்க அதையே பண்ண போறீங்க. அதான் புதுசா என்னடா இருக்கு, புதுசுல அம்மிட்டுமே பழசலாம். அதாவது அர்ஜுன் தாஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். இதுவரையும் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு, கைதி நடிச்சிருக்காரு, அப்புறம் விக்ரம் நடிச்சிருக்காரு. ரெண்டுத்துலயும் கொடூரமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு.
அடுத்தடுத்து அவருக்கு வந்து விக்ரம் 2 இருக்கு, ரோலெக்ஸ்ல படம் இருக்குது, கைதி 2ல வர போறாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை கூட்டு வந்து கெட்டப்லாம் கலர் கோரி கொஞ்சம் கக்கா போன மாதிரி போட்டு விட்டு கண்ணா ஆட விட்டுருக்காங்க பொம்பளைங்க கூட. அடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு லோகேஷ் படத்துல அந்த மனுஷனை பார்த்தா சிரிப்பு வருமா வராங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, குட் பேட் அக்லி இது வந்து ஒரு 3 நீள காமெடி படங்க, அதுல கொஞ்சம் வந்து கதையும் சென்டிமெண்ட் இருக்கும், நீங்க வாங்கன்னா எல்லாரும் வந்து பாத்துருப்பாங்க. இது ஆக்ஷன் படம் பார்த்தா உள்ள காமெடியா தான் இருக்குது. ஃபேன்ஸ் பார்ப்பானுங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்களா. அப்படி என்ன இருக்கிற நீ படமே எடுத்துருக்கோம், போர்டு வச்சிருக்கணும், ஜோடியாக யாரும் உள்ளே வரக்கூடாது, ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். தைப்பொங்கல் போட்டா 1 வருஷம் ஓடுனா வயசுல நிக்க ஒரு ஆள் கூட இல்லையா. ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு 5 நிமிஷம் ஒரு வாட்டி பழைய பாட்டு போடுறாங்க. 1977 வந்துருவா படம். ஒரு படத்துல 30 பாட்டுக்கு மேல இருக்கும். அதை அப்படியே ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வந்து வச்சு என்ன பாட்டு பாறேன், இது ஒத்த ரூபா தார உனப்பு தட்டும் தார, அது ஒண்ணு வருது. அது சிம்ரனை பார்க்கும்போது என்ன பாட்டு வரும், ஏப்ரல் மாதத்தில் பாட்டு வருமா. ஃபைட் சீன்ல என்ன வரும், இளமை இதோ அது வருமா. கிளைமாக்ஸ்ல தொட்டு 5 பாட்டு பழைய பாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் புலி வந்து ஒரு பாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. 5 பாட்டுமே 6 பாட்டுமே வந்து எங்கேயுமே செட் ஆகல, எக்ஸப்ட் ஒரே ஒரு பாட்டு, அந்த தொட்டு பேசும் பாட்டு சாமியா இருந்துச்சு. அந்த படத்திலேயே நான் நல்ல சீன்னா அந்த ஒண்ணு மட்டும் தான். சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, நல்லா கலர் கிரேடிங் எல்லாம் கரெக்டா பண்ணி கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருக்காங்க. முக்கிய இருந்தாலும் நல்லா காட்டியிருந்தாங்க, அவ்வளவுதான். பிஜிஎம் நல்லா சொல்லி பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் அஜித்தை காட்டும் போதெல்லாம் பிஜிஎம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. அது ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ண மியூசிக் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாம வருது அப்படின்னா அது இந்த படத்துல விரல்லாம் வீங்கி போற அளவுக்கு ஆச்சுக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். எவ்வளவு பார்த்தாலும் பில்டப் கடைசியில அதான் இருக்க மயிராகி போச்சு படம் பார்க்க. அதாவது பாசிட்டிவ் கொண்டு போறவன நெகட்டிவ் வந்துடும். பாசிட்டிவ் சொல்றா அவனதாங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் லிஸ்ட் வச்சிருக்காங்க. படமே நெகட்டிவ் தான். வன்மத்தை கக்கறா சொல்றேங்க சொல். இதுக்கு முன்னாடி விடாம படம் வந்துச்சு, நம்ம தான் ரிவ்யூ கொடுத்தோம். என்ன கொடுத்தோம், படம் நல்லா இருக்குங்க, மாசின் மட்டும் இல்ல, நல்ல கதை கண்டென்ட், அஜித் நல்லா அடிச்சிருக்காருன்னு சொல்லி கொடுத்தோம். இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றோம், நல்லா இல்ல. ஆனா நல்லா இல்லன்னு நல்லா இல்லன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி தேவையில்லாத படத்தை வந்து எடுத்துட்டே இருந்தீங்கன்னா சும்மா கண்டிப்பா அழிஞ்சுதான் போகுது. இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறேன். இந்த குட் பேட் அக்லிலேயே பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அஜித் படத்தை வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறீங்க. காரணம் என்ன, அந்த படத்துல நல்ல கண்டென்ட் இருக்கு, அப்போ அஜித் நடிச்சிருப்பாங்க, கண்டென்ட் எல்லாம் மாஸ் இருக்கும், படம் நல்லா இருந்ததுனால அதை இத்தனை வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வரீங்க. ஆமா, இப்போ குட் பேட் அக்லிய இன்னொரு படத்துல உங்களால ரெஃபரன்ஸ் வைக்க முடியுமா? இப்படி கேட்கணும், வாடா வீட்டுக்கு போ, வாடா போயிட்டே இருப்போம். இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா ப்ரோ தேட்டர்ல போய் ஃபேன்ஸோட பாருங்க படம் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல படம் நீ எங்க பார்த்தாலும் பிடிக்கும். ஆமா, வாலி, அமர்கலம், மங்காத்தா, பில்லா இந்த படம்லாம் வந்து இப்ப டிவில போட்டா கூட பாப்பாங்க. வேதாளம், குட் பேட் அக்லி இப்ப டிவில போட்டா நீங்க பார்க்க முடியுமா உட்காந்து நம்மளால? எரிச்சமேராவது நீ என்ன புதுசா பண்ணிருக்க, என்ன புதுசா பண்ணிருக்கு, இது பழசே இந்த படத்துல ஏதோ புதுசு என்ன புதுசு, எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். வீணா வந்து தரமான படம், ஆனா வந்து மாஸ் ரொம்ப இருக்காது. ஆனா படம் எப்படி ஓடிச்சு, சரியான ஓட்டம் ஓடிச்சு, கண்டென்ட் இருக்கும், அதாவது ஃபேமிலி கண்டென்ட் இருக்கும் படத்துல. இல்லைன்னா மாசே இருக்காது, உனக்கு மாசே இருக்காது, ஆனா நல்ல ஓட்டம் ஓடிச்சு. கதை நல்லா இருக்கணும், ஓகேவா? கதையே இல்லாமலும் ஒரு படம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க, அதெல்லாம் ஓடவே ஓடாது. சும்மா வேணா சொல்லிக்கலாம், யார் நடிச்சாலும் சரி. நீங்க ஃபேன்ஸுக்காக ஒண்ணு செய்யணும்னா அப்படின்னா அந்த படம் எடுக்கிற காசு எடுத்து ஃபேன்சிட்ட கொடுத்துருங்க, அவனுக்கு ஜாலியா சந்தோஷமா வந்துட்டு போட்டான். அதாவது தயவு செஞ்சு தலை வந்து கொஞ்சம் அது யோசிக்கணும் அவரு, ஏன்னா நம்ம கண்டென்ட் யோசிச்சு படம் எடுக்கணும். சும்மா தேவையில்லாத படத்துல நடிச்சுட்டு அவருக்கு வந்து அவருக்கு சும்மா கை காமிச்சா கூட படம் ஓடிடும். ஆனா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, 130% தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நீ ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள பூந்தாதான் உனக்கு வசூலும் வரும், படமும் வரும், நல்ல கலெக்ஷன் வரும், அடுத்தடுத்து உனக்கு படமும் வரும். அர்ஜுன் தாஸ் சிம்ரன் இல்ல அப்படின்னா அந்த படம் வந்து இன்னும் ரொம்ப ட்ரையா தான் போகும். அஜித் நடிக்கல, எவ்வளவு தானே நடிப்பாரு அவரு, எவ்வளவுதான் அவரும் பண்ணுவாரு. அவரு ஒரு 10 பேர் ஆனாதான் ஒரு மேட்ச் ஜெயிக்கும், அதை விட்டு ஒரே ஆள் ஆடி இருந்தா ஜெயிச்சிருமா? ஃபுல்லா ஒரு மனுஷன் ஃபுல்லா சாணியை கரைச்சி ஊத்திட்டு நெத்தில போட்டு வச்சா அப்படிமா, அந்த மாதிரிதான் வந்து நெத்தில போட்டுதான் வந்து பாசிட்டிவ். அதுவும் ரெட் கலர் போட்டு, ஏன்னா அது ரெட் டிராகன். அஜித் தான் பாசிட்டிவ் படத்துல, வேற யாரும் இந்த படத்துல பாசிட்டிவ் கிடையாது. பரவாயில்ல, அடுத்த படத்துல பாத்துக்கலாம் விடுங்க. சைன் பண்ணல வேற ஒரு மனுஷன் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அது இப்போதைக்கு பண்ண மாட்டாரு, ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த கார் ரேஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. வண்டியை மட்டும் ஓட்டுன்னு ஓட்டுறேன். முன்னாடி டயர் ஓடுது பாரு. ஆமா, டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ, அது ஏன் டயர்ல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா? ஐயா, யாராச்சும் குறுக்க பறக்க வந்து வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க, 3 டயரும் வண்டி ஓட்டுறாட்டாலு நிப்பாட்டு.
இட்லி கடை. இந்த படத்துக்கு பயந்து வந்து 4 மாசம் தள்ளி போட்டுரும். அக்டோபர்ல தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்றாங்க இட்லி கடையை. அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணீங்க. கமெண்ட்ல திட்டுறாங்க, திட்டிட்டு போட்டுங்க, நம்ம கவலையே கிடையாது. ஏன்னா வந்து அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு கமெண்ட் இருந்தானே இர்ஃபான் ஒருத்தன். ஆமா ஆமா, அவன் சக மனுஷங்களை நாய் மாதிரி நாயோட கேவலமா ட்ரீட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அடுத்த நாளே இன்னொரு வீடியோ போடுறான். அதுக்கு லைக்ஸ் பிச்சுக்குது, பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கோவத்தை காட்டணும்னு நினைச்சா நீங்க அங்க போய் காட்டணும், இங்க வந்து காட்டக்கூடாது. ஆமா, இப்போ வந்து கண்டென்ட் உள்ள படமா ஹீரோஸ் கொடுத்தாங்களா? என்னங்க இது எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் படமா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க பார்த்தா மாசாவே நடிச்சிட்டு கண்டென்ட் உள்ள படமா அடிக்க மாட்டாரு. கண்டென்ட் உள்ள படமா கொடுத்தா என்னங்க இந்த கண்டென்ட் நல்ல இந்த மாதிரி படம் செட் ஆகுதுங்க, மாசே நடிக்க சொல்லுங்க. எப்படி போனாலும் நீ அடிச்சுனே இருந்தா வேலைக்கே ஆகாது. உண்மையிலே ஆதித்ய ரவிச்சந்தர் மேல எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லாம நினைக்கிறேன். ஏன்னா நீ கண்டென்ட்டோட படம் விடாமுயற்சி கொடுத்த ஓடிச்ச கிடையாது. குட் பேட் அக்லி கொடுத்த நல்லா ஒரு 100 கோடி கலெக்ஷன். ஆடியன்ஸ் நீங்க மாறினா தமிழ் சினிமா நல்ல படம் கிடைக்கும். இல்லைன்னா கடைசி அடுத்த சினிமா பார்த்து வாய போகணும். ஒரு 1000 கோடி அடிக்கிறது தவிக்கிறவர், கூலி அடிக்கும், ஜெயிலர் அடிக்கும், அடுத்து வேற ஏதாவது படம் அடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி போயிட்டு நெஞ்செல்லாம் அடிக்குது எனக்கு. கடைசி வரைக்கும் எந்த படமும் அடிக்காது. இப்ப கூலியே வந்தாலும் சரி, அஜித் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க, விஜய் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க, சூர்யா ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நாங்க மட்டும் போய் எப்படி பார்த்து 1000 கோடி அடிக்க முடியும்? 1000 மடங்கு குட் பேட் புஷ்பா கேவலமான அதுவே 1300 சொல்றாங்க. 1300 அடிச்சது. எப்படி அடிச்சது? தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்து மட்டும் போய் பார்த்தாங்க, பணம் ஓடிடுச்சு. இல்ல உள்ளூர்லயே அடிச்சுட்டு இருந்தா எப்படி ஒருத்தவங்க மதிப்பாங்க? இந்த படத்துக்கு ரிவ்யூ என்ன கொடுக்குறது? நான் ரிவ்யூ கொடுப்பாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வேற கொடுப்பாங்க. நொட்டு வாங்கி வந்து ரிவ்யூ இல்ல, ரேட்டிங் கொடுப்பாங்க. நான் 2 கொடுக்குறேன். 3 ஜாஸ்தி தலைக்கு கொடுப்பையா? இது மாதிரி விடாம வச்சு நீ 3 தான் கொடுத்த. ஆமா, விடாம வச்சு அது தலைக்கு தானே. விடாம வச்சுட குட் படி அதுவும் தலைக்கு தானே கொடுத்த. விடாம வச்சுட குட் படி நல்லா இருக்கா? நல்லா இல்ல, அப்படியே 3 கொடுக்குறேன். சண்டை போடுறான், சரி விடு 2 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அஜித் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நாங்க ஃபேன் ஆகல. அவருக்கு நாங்க வேற மாதிரி பார்த்து ஃபேன் ஆனோம். எனக்கு இந்த படம் அஜித் பிடிக்கல. சில அஜித் ரசிகர்களுக்கே பிடிக்கல. ஏன்னு சொல்லு, அவங்க வந்து அப்படி பிடிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளுங்களா இருக்காங்க, வயசுல பெரியவங்களா இருக்காங்க. ஏன்? ஏன்னா அப்ப அமர்கலம் வாலில இருந்து வந்தவங்க, அவங்கள தலைன்னு பேர் வரதுல இருந்து அவங்கள அமர்கலம் அதுல இருந்து வந்தவங்க. நாங்க அந்த அஜித்தை பார்க்க வந்திருக்கோம், இந்த அஜித்தை கிடையாது. இப்ப இதுல என்ன தெரியுமா உங்களுக்கு, சில படத்துக்குலாம் இவங்களுக்கு பேரே தெரியாது. இப்ப பாக்க ரசிகர்கள்லாம் இது எந்த படத்தோட ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன படத்தோட ரெஃபரன்ஸ். ஏன்னா ஒரு சிம்பிள் இப்படி காட்டுவாரு இன்ட்ரோல, அது அவனுமே தெரியாது, அது எதுவே தெரியாது. சும்மா காமிச்சிருக்காரு, நடிச்சிருக்காங்க. அது வந்து அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து 5 ரூபா போஸ்டர்ல அடிச்சு ஒட்டுவாங்க. அதெல்லாம் வந்து போஸ்டர்ல அடிச்சு ஒட்டுவாங்க. அதாவது வந்து ரோட்ல வித்துட்டு இருப்பாங்க 5 ரூபா போஸ்டர்னு சொல்லி, அதை வாங்கி வீட்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்ப பாக்குறவங்க இதுதான் அஜித் நினைச்சிட்டு இருக்காங்க. இது இல்லடா அஜித், படமே பாய எடுத்து அதுதான் அஜித். அதை பார்த்தவங்களுக்கு இது பிடிக்காது. இது பிடிச்சதுன்னா நீ வந்து ஃபேனே கிடையாதுன்னு அர்த்தம். ஆமா, யூ ஆர் ஆன்டி இண்டியன். சோ இந்த படத்துக்கு நாங்க கொடுக்குற ரேட்டிங் நான் 2.5, நீ 2, நான் 2 கூட்டினா 4.5. அதாவது குட் பேட் அக்லியோட ஃபுல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல வந்து சொல்றோம். அடுத்த வீடியோ என்னதுயா? ரெட்ரோ வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். நல்லா படம் கலெக்ஷன் ஆனா